ஹலோ, வெல்கம் டு ஆல் ஃபார் ஹெல்மி. இப்போது 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 2025-2026 பேட்ச் வந்து என்ன இருக்குன்னா புக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஆல்ரெடி வந்து 8 லெசன்ஸ் இருந்திருக்கு. இப்போ வந்து என்ன கம்மி பண்ணியிருக்காங்கன்னா 6 லெசன்ஸ் ஆகியிருக்காங்க. அதில் இருக்க போர்ஷன்ஸை இப்போ பார்ப்போம். இப்போது நியூவாக இருக்க சிலபஸ் எல்லாம் முதல்ல பார்ப்போம், சரிங்களா? இது ஆல்ரெடி இருந்த சாப்டர் தான். இதில் இந்த தம்பி நல்லையப்ப இருக்கலாம், இந்த சாப்டர்லாம் வந்து 8th சாப்டராக இருந்தது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த சாப்டர்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இது வந்து இந்த தம்பி நல்லையப்ப இருக்குது, இந்த லெசன் இருக்குது பார்த்தீங்களா? இது ஆல்ரெடி வந்து பழைய புக்கில் 8th லெசனாக இருந்திருக்கு. இப்போ அதை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் லெசனாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 4 லெசன் மட்டும். எத்தனை லெசன்? மொத்தம் 4 லெசன். நீங்கள் ஆல்ரெடி 10th 11th படிச்சிருப்பீங்க இல்லையா? அதிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு சிலது மெமரி போயம்லாம் இருக்குது. திருக்குறளில் ஒரு சில குறள்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மனப்பாடத்திற்கு பதிலாக மனப்பாடம் இருந்த குறள் வந்து அது இப்போ இல்லை, அதுக்கு பதிலாக வேறு குறள் இருக்குது. அது போலலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கோட பிடிஎஃப்பை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. உங்கள் சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, விருந்தினர் இல்லம், இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி 10th படித்த லெசன்ஸ் தான், அப்படி தானே? இந்த கம்பராமாயணத்தில் இதில் வந்து ஒரு சில பாட்டெலாம் எடுத்திருக்காங்க. போன தடவை எத்தனை பாட்டுனா 9 பாட்டு இருந்தது. இந்த தடவை வெறும் 5 பாட்டு தான். ஆனால் அதில் வந்து 2 மனப்பாடம் இருக்குது. அப்புறம் வந்து இதில் என்ன காவியம்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த காவியம் அடுத்து இதுதான் புது சாப்டர். இப்போ இந்த தடவை வந்து புதுசாக ஒரு லெசன் வந்திருக்கு, சூரியனை பிரசவிக்கும் பாறை. அடுத்து போன தடவை வந்து எப்படி இருந்திருக்குன்னா வெறும் கவிதைகள் மட்டும் அப்படின்னு சொல்லி 6th சாப்டர்லேயும் 8th சாப்டர்லேயும் இருந்திருக்கு. அதுக்கு பதிலாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நகுலன் கவிதைகள் அப்படின்றது லெசனை கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இது இயல் 5 இயல் 6. இப்போது நீங்கள் வந்து இது 10th படித்தது எதுனா பெருமாள் திருமொழி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க இல்லையா? போன தடவை மெமரி போயமாக 10th இருந்தது. ஆனால் இப்போ ஜஸ்ட் ஒரு பாட்டாக மட்டும் கொடுத்துருக்காங்க, மெமரி போயமுக்காக கொடுக்கல, சரிங்களா? அடுத்து 6th லெசன். இப்போ புக்கு உள்ள போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, தண்ணீர் இல்லாத தமிழ், அது வந்து போன தடவை ஃபஸ்ட் லெசனில் தான் இருந்தது. ஆனால் 2வது பாட்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போ அது மொதல் பாட்டாகவே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இது மாதிரி இருக்குது. அப்புறம் இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. இதுதான் முதல் தடவை ஃபஸ்ட்டு போன இயர்லலாம் இதுதான் வந்து எத்தனாவது பாட்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பாட்டாக இருந்தது. இப்போ வந்து இது என்ன பண்ணிட்டாங்கன்னா 3rd பாட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன், பார்த்து நல்லா படிங்க. தேங்க்யூ டு ஆல்.